மதுரை கோட்டத்துல தொடர்ந்து அக்டோபர் மாசத்திற்கான பராமரிப்பு பணி காரணமா சில ரயில்கள் பகுதியாகவும் முழுமையாகவும் ரத்து செய்யப்படுது மற்றும் சில ரயில்கள் மாற்றுப்பாதையில இயங்க போறதா தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த விவரங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு ரயில் நியூஸ் vlog. மதுரை டிவிஷன்ல ஃபார்மேஷன் ட்ரீட்மெண்ட் ஒர்க், அப்லைன் ஒர்க், டவுன்லைன் ஒர்க் இந்த மாதிரி நிறைய பராமரிப்பு பணி நடக்க இருக்கிறதுனால பகல் நேரத்துல இயங்கக்கூடிய சில ரயில்கள்ல இதோட இயக்கத்துல சில மாறுதல்களை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த மாசத்துலதான் தீபாவளி பண்டிகையும் வர்றதுனால அந்த விடுமுறை நாட்கள்ல இதுலவே எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுல முழுமையா ரத்து செய்யப்படுற வண்டியில பகல் நேரத்துல இயங்குற வண்டியின் 56714 ராமேஸ்வரத்துல இருந்து காலையில 11:40க்கு கிளம்புற ராமேஸ்வரம் டு மதுரை பேசஞ்சர் ட்ரெயின் அக்டோபர் 3, 6, 8, 9, 10 மற்றும் 13 ஆகிய தேதிகள்ல புதன், வியாழன், வெள்ளி மற்றும் திங்கட்கிழமைகள்ல முழுவதுமா ரத்து செய்யப்படுது. இந்த வண்டி ரத்து செய்யப்படுறதுனால அதுக்கு மாற்றா வண்டி எண் 06714 என்ற எண்கள் கொண்டு ராமேஸ்வரம் டு மதுரை ஸ்பெஷல் பேசஞ்சர் ட்ரெயின் அதே நாட்கள்ல அக்டோபர் 3, 6, 8, 9, 10 மற்றும் 13 ஆகிய தேதிகள்ல மதியம் 2:40க்கு ராமேஸ்வரம்ல இருந்து கிளம்பி மதுரைக்கு 6 மணிக்கு ரீச் ஆகுற மாதிரி இந்த வண்டி இயங்க இருக்கு. அடுத்ததா பகுதியா ரத்து செய்யப்படுற வண்டிகள்ல வண்டி எண் 1, 6, 8, 4, 5 ஈரோடு டு செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அக்டோபர் 2 டு 30 வரை 7, 14, 18, 19, 20, 21, 28 ஆகிய தேதிகள் தவிர மற்ற நாட்கள்ல திண்டுக்கல் டு செங்கோட்டை இடையே பகுதியா ரத்து செய்யப்படுது. ஈரோடு டு திண்டுக்கல் இடையே இயங்கும். இந்த வண்டி பகுதியா ரத்து செய்யப்படுறதுனால அதுக்கு மாற்றா வண்டி எண் 06845 என்ற எண்கள் கொண்டு மதுரை டு செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயினா அக்டோபர் 7, 4, 18, 19, 20, 21, 28 ஆகிய தேதிகள்ல ஈரோடு டு செங்கோட்டை வண்டியின் கால அட்டவணைப்படி இயங்கும். மதுரை டு செங்கோட்டை இடையே ஈரோடு டு செங்கோட்டை வண்டியின் கால அட்டவணைப்படி இயங்கும். அடுத்ததா வண்டி எண் 16846 செங்கோட்டை டு ஈரோடு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அக்டோபர் 3 முதல் 31 வரை 8, 15, 19, 20, 21, 22, 29 ஆகிய தேதிகள் தவிர மற்ற நாட்கள்ல செங்கோட்டை டு திண்டுக்கல் இடையே பகுதியா ரத்து செய்யப்பட்டு திண்டுக்கல்ல இருந்து ஈரோடு வரைக்கும் இயங்கும். இந்த வண்டி பகுதியா ரத்து செய்யப்படுறதுனால அதுக்கு மாற்றா வண்டி எண் 06846 என்ற எண்கள் கொண்டு செங்கோட்டை டு மதுரை எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயினா அக்டோபர் 8, 15, 19, 20, 21, 22, 29 ஆகிய தேதிகள்ல செங்கோட்டையில காலையில 5:10க்கு கிளம்பி மதுரைக்கு 9:30க்கு ரீச் ஆகுற மாதிரி இந்த வண்டி இயங்க இருக்கு. அடுத்ததா வண்டி எண் 16322 கோயம்புத்தூர் டு நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அக்டோபர் 7, 10, 13 ஆகிய தேதிகள்ல திண்டுக்கல் டு நாகர்கோயில் இடையே பகுதியா ரத்து செய்யப்படுது. அடுத்ததா சத்திரக்குடி ராமநாதபுரம் இடையே நடக்கக்கூடிய ஃபார்மேஷன் ட்ரீட்மெண்ட் ஒர்க் காரணமா வண்டி எண் 16849 திருச்சி டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் மறுமார்க்கமா வண்டி எண் 16859 ராமேஸ்வரம் டு திருச்சி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் அக்டோபர் 3, 6, 8, 9, 10, 13 ஆகிய தேதிகள்ல மண்டபம் டு ராமேஸ்வரம் இடையே பகுதியா ரத்து செய்யப்படுது. மாற்றுப்பாதையில இயங்குற வண்டிகளுக்கான விவரங்கள்ல முதலாவதா வண்டி எண் 16848 செங்கோட்டை டு மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அக்டோபர் 3 முதல் 31 வரை 8, 15, 19, 20, 21, 29 ஆகிய தேதிகள் தவிர மற்ற நாட்கள்ல விருதுநகர், மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி வழியா மாற்றுப்பாதையில இயங்க இருக்கு. மறுமார்க்கமா வண்டி எண் 16847 மயிலாடுதுறை டு செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அக்டோபர் 4 மற்றும் 28 ஆகிய தேதிகள்ல திருச்சி, காரைக்குடி, மானாமதுரை, விருதுநகர் வழியா மாற்றுப்பாதையில இயங்க இருக்கு. அருப்புக்கோட்டை, மானாமதுரை, சிவகங்கை, தேவக்கோட்டை ரோடு, காரைக்குடி, புதுக்கோட்டை, கீரனூர் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு கூடுதல் நிறுத்தம் வழங்கி இயங்க இருக்கு. அடுத்ததா வண்டி எண் 16352 நாகர்கோயில் டு மும்பை CSMT பை வீக்லி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அக்டோபர் 5, 9, 12, 16, 23, 26, 30 ஆகிய தேதிகள்ல விருதுநகர், மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி வழியா மாற்றுப்பாதையில இயங்க இருக்கு. மதுரை, திண்டுக்கலுக்கு நிறுத்தம் இல்லாம அருப்புக்கோட்டை, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களுக்கு கூடுதல் நிறுத்தம் வழங்கி இயங்க இருக்கு. அடுத்ததா வண்டி எண் 12666 கன்னியாகுமரி டு ஹவுரா வீக்லி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அக்டோபர் 4, 11, 18, 25 ஆகிய தேதிகள்ல விருதுநகர், மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி வழியா மாற்றுப்பாதையில இயங்க இருக்கு. மதுரை, கொடைக்கானல் ரோடு, திண்டுக்கல் ஆகிய ரயில் நிலையங்கள் செல்லாம அருப்புக்கோட்டை, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்கள் எங்களுக்கு கூடுதல் நிறுத்தம் வழங்கி இயங்க இருக்கு. அடுத்ததா வண்டி எண் 16128 குருவாயூர் டு சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அக்டோபர் 2 முதல் 30 வரை
6, 7, 13, 14, 18, 19, 20, 28 ஆகிய தேதிகள் தவிர மற்ற நாட்கள்ல குருவாயூர்ல இருந்து கிளம்புற வண்டி அதுக்கு அடுத்த நாட்கள்ல விருதுநகர், மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி வழியா மாற்றுப்பாதையில எங்க இருக்கு. மதுரை, சோழவந்தான், கொடைக்கானல் ரோடு, திண்டுக்கல், மணப்பாறைக்கு செல்லாம அருப்புக்கோட்டை, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களுக்கு கூடுதல் நிறுத்தம் வழங்கி எங்க இருக்கு. அடுத்ததா வண்டி எண் 07229 கன்னியாகுமரி டு ஹைதராபாத் வீக்லி சிறப்பு ரயில் அக்டோபர் 3, 10, 17, 24, 31 ஆகிய தேதிகள்ல அருப்புக்கோட்டை, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களுக்கு கூடுதல் நிறுத்தம் வழங்கி எங்க இருக்கு. வண்டி எண் 16321 நாகர்கோயில் டு கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மறுமார்க்கமா வண்டி எண் 16322 கோயம்புத்தூர் டு நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அக்டோபர் 4ஆம் தேதி அன்று மாற்றுப்பாதையில் இயங்க இருக்கு. அருப்புக்கோட்டை, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களுக்கு கூடுதல் நிறுத்தம் வழங்கி இயங்க இருக்கு. வண்டி எண் 16353 கச்சேகுடா டு நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அக்டோபர் 12ஆம் தேதி அன்று கச்சேகுடால இருந்து கிளம்புற இந்த வண்டி அதுக்கு அடுத்த நாள்லயும் மறுமார்க்கமா வண்டி எண் 16354 நாகர்கோயில் டு கச்சேகுடா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அக்டோபர் 4ஆம் தேதி என்றும் அருப்புக்கோட்டை, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களுக்கு கூடுதல் நிறுத்தம் வழங்கி மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி வழியா மாற்றுப்பாதையில எங்க இருக்கு. அடுத்ததா வண்டி எண் 16368 பனராஸ் டு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அக்டோபர் 26ஆம் தேதி பனராஸ்ல இருந்து கிளம்புற இந்த வண்டி 28ஆம் தேதியில திருச்சி, காரைக்குடி, மானாமதுரை வழியா மாற்றுப்பாதையில் இயங்க இருக்கு. புதுக்கோட்டை, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, அருப்புக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களுக்கு கூடுதல் நிறுத்தம் வழங்கி இயங்க இருக்கு. மதுரை கோட்டத்துல பகல் நேரத்துல இயங்கக்கூடிய வண்டிகள்ல பயணிக்கக்கூடிய மக்கள் இந்த மாறுதல்களுக்கு ஏத்த மாதிரி தங்களோட பயணத்தை திட்டமிட்டுக்கோங்க. மேலும் ரயில் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.